ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஸ்ரீ காகபுஜன்ற தேவாய நம. ஓம் சரவணபவாய நம. தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அன்பான வணக்கம். அடியேன் ராஜேந்திரன், நாடி ஜோதிடர். இப்போ நாடி ஜோதிடத்தின் தன்மை நிலைகள் பற்றியும் உலக மக்களுக்கு ஆன்மீக தொடர்புள்ள விஷயங்களையும் குருமார்களை பற்றியும் கூட இந்த காலகட்டங்களில் இந்த அத்திரி டிவி பேட்டியின் நிகழ்வாக இப்போ பேச வருகிறேன். நான் இளமையில் எனது நோக்கங்கள் நிலைப்பணி, அரசு பணி, இப்படி நோக்கங்களில் இருந்து நல்லா படிச்சுட்டு வந்தேன். அப்படி படிச்சுட்டு வரும்போது ஏதாவது உத்தியோகம் அந்த வழியில் போவோங்கிற நோக்கத்தில் தான் மூவ் ஆனோம். திருச்சி மண்ணுக்கு வந்தேன், சொந்த ஊரை விட்டு. இப்படி வரும்போது இங்கே நமக்குன்னு உண்டான அந்த கிரக நிலை சூழல்கள் மாற்றம் செய்து என்னாச்சுன்னா, நான் வங்கி சார்ந்த படிப்புக்கு போய் உத்தியோகம் போகலான்னு நினைக்கும்போது அப்படியே ஞானிகளும் இறைநிலைகளும் நமக்கு உண்டான பூர்வ புண்ணிய பலமும் அந்த ஃபீல்டையே எனக்கு மாற்றி விடுற மாதிரி ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட வரலாறு பாடங்களுக்கு போய் அதில் படித்து நான் பார்த்திங்கன்னா அதில் படிக்கும் காலமே எனக்கு எனது குருநாதர் இங்கே திருச்சி மண்ணில் சுவடியில் அவர் சாம்ராட்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட குருநாதர் விட்டி பரணிதரன் அவர் ஏப்பா நீ படிக்கிற காலத்தில் பரவாயில்ல, வரலாற்று பட்டம் தானே, நீ பகுதி நேரமாக அந்த நாடி ஜோதிட ஆய்வுக்கும் உனக்கு பிராப்தம் இருக்கான்னு பார்ப்போம், வா உதவியாருன்னார். இப்போ அவரிடத்துல நான் அவர் குடும்பத்திலே போய் ஒன்றா சேர்ந்து உதவியாக இருந்து அவங்க குடும்பத்துக்கும், அது வீட்டில் தான் இருந்தனாலும் அது ஒரு குருகுலம்தான். அங்கே எல்லாமே பணிவிட தொண்டு சேவை செஞ்சு எனக்கு அவர் பயிற்சியை துவங்கும்போது அவர் நூலில் ஒரு சூட்சம ஆசையை பார்த்துட்டு சொல்கிறார், உங்களுக்கு இதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, நாடி ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கவும், இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் சில வெற்றியெல்லாம் அடையவும், இதன் மூலம் வாழ்க்கை நிலையே மாறவும் நிறைய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இதில் இருந்துக்கிட்டே உங்கள் படிப்பையும் பாருங்கன்னார். அப்படி நான் 1990 இந்த நாடி ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே ஒரு உதவி எழுத்தாளராக பணியை துவக்கினேன். பகுதி நேரம் பிஏ ஹிஸ்ட்ரி பட்டம் படித்தேன். பகுதி நேரம் இந்த நாடி ஜோதிட பயிற்சி குரு மூலம் அது நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ என் குருநாதர் நான் அதை 3 ஆண்டு முடிக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளேயே உனக்கு ஆசை இருக்குப்பான்னு சொல்லி அவர் ப்ளஸ் பண்ணி அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து, அவர் மூலம்தான் இந்த அற்புதமான நாடி ஜோதிட மகா சூட்சம கலையை கற்றுக்கிட்டேன். இப்போ கற்றுக்கிட்டு அதில் நாங்கள் பயிற்சி பண்ணும்போது ஆரம்பம் எல்லாமே ப்ரொஃபஷன் அப்படின்னா தொழில் மாதிரி தான் தெரியும். அதில் இருக்க ஞானமோ அதனோட சூட்சமோ இது எதற்கு பயன்பட போகுது, மக்களுக்கும் சேவைக்கும் உண்டான தொடர்பு என்ன, நம்மளுடைய பிழப்புக்கும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு உண்டான தொடர்பு என்ன, இதெல்லாம் ஆரம்ப நிலையில் பார்க்கும்போது யாராலையுமே யோசிக்க முடியாது. ஆனால் இந்த ஃபீல்டு உண்மையில் நாடி ஜோதிடம் அப்படியே என்னை பரிபூரணமாக தயார் செஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் என் குருநாதர் கூட கிட்டத்தட்ட அந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் 18 வருஷங்கள் அப்படியே ஸ்டூடெண்டாகவே அவரோடு தொடர்ந்தேன். ஆனால் அந்த 3 ஆண்டு கால பயிற்சிக்கு பிறகு நான் திரும்ப எம்ஏ படித்தேன். அப்பையும் நாடி ஜோதிடராக இருந்தேன். பிஎட் படித்தேன். அப்பையும் நாடி ஜோதிடர். இதெல்லாம் முடித்து ப்ரொஃபஷனுக்கு தேவையான ஒரு படிப்பை முடித்த பிறகு எனக்கு திருப்தி வந்துச்சு. நான் முழுமையாக நாடி ஜோதிடத்திலேயே இந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்க தயாராகிட்டேன். அப்படின்னா நான் தயாராகிட்டேன்னு கூட சொல்ல முடியாது. குருமார்களும் ஞானிகளும், ஏன்னா அப்போ நாங்கள் வாசித்தது கௌசிகர், வசிட்டர், அகத்தியர் பெருமான் நூல். எனக்கு மட்டும் காகபுஜண்டருடைய பெருநூலை தனியாக படிக்கிற வாய்ப்பை என் குருநாதர் உருவாக்கி கொடுத்தார். அப்போ அந்த காலகட்டமே காகபுஜண்டருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது.
அந்த பாக்கியம்தான் அவரோடு 18 ஆண்டுகளில் இந்த 3 ஆண்டுக்கு பிறகு நிலை மாறுச்சு. பரிபூர்ணமாக நானே உட்காந்து மற்றவங்களுக்கு நேரடியாக படிக்கக்கூடிய வாய்ப்பும், அப்படி படிக்கும்போது என் குருநாதரே கூப்பிட்டு சொல்லுவார், உனக்கு ஆசை இருக்குப்பா, உன்கிட்ட படித்தவங்க என்னை வந்து பார்த்துட்டு தம்பி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு, நூலை கையாளும் விதமும் அன்பர்களை கையாளுற விதமும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, உங்களுக்கு ஏற்ற சீடர் தான் அவர், உண்மையிலேயே உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனே திரும்ப அந்த குருநாதர், சுவடி குருநாதர் மகிழ்ச்சியாக என்னை வந்து உயர்த்தியிருக்கார். உண்மையில் என்னை வந்து ஒரு சீடன் போலவோ வேலையாள் போலவோ நடத்தாமல், அதனால் என்னுடைய தகுதி நிலை, என்னுடைய எதிர்கால இந்த நாடி துறையில் வரக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபு எனர்ஜியெல்லாம் உணர்ந்ததுனால அவர் என்னை சிறப்பாக பாதுகாத்து வழி நடத்தினார். அந்த வழி நடத்தல் தான் 18 ஆண்டுகள் பிரயாணம். இந்த பிரயாணத்தில் என் குருநாதர் அவர் தபசி இந்த உலக மாற்றம் செய்ய இந்த கலியுகத்தில் மாபெரும் ஞானி பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி துறையூர் ஆசான், ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்கிட்ட என்னை 1992 அழைச்சிட்டு போய் குருநாதர் தடத்தில் அவர் ஆசியும் வாங்கிக்கப்பா, நல்லது, குருவோட அருள் ஆசி தக்க காலங்களில் நேரடியாக பரிபூரணமாக உனக்கு வழி நடத்தும் கைட் பண்ணோன்னு ஆசி வாங்கினார். அப்போ 2 பேரும் எங்கள் அண்ணார் கூட போய் அப்போ தான் துறையூர் மண்ணாம் அந்த புண்ணிய பூமி ஓங்காரக்குடியில் மண்ணை தொட வாய்ப்பு கிடைச்சிச்சு. போய் குருநாதரையும் பார்த்தோம், குருவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அப்போ குருக்கிட்ட ஆசி வாங்கும்போது அப்போ தான் கேட்குறாரு, தம்பி யார் இவருங்கிறப்ப என் தம்பி தாங்கயா, நாடி படிக்கிறாரு, ஆசி உண்டுன்னு குருநாதர் அப்போ சிரசை தொட்டு அந்த உயர் தீட்சை கொடுத்தார். அந்த தீட்சையின் பலன் அதன் பிறகு என் குருநாதர் கூட நான் இருந்து செயல்பட்டாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பரிபூரணமாக நான் தான் குருவோட தடத்தை முழுமையாக உட்கார்ந்து செயல்படுத்துவேன். அதிக அன்பர்களுக்கு படிக்கிற வாய்ப்பு, சாமானியர்களுக்கு அல்லாமல் ஞானவான்கள், நல்ல மேல்நிலையில் உள்ளவங்க, அருள் நிலையில் உள்ளவங்க, ஞானத்தில் உள்ளவங்க, தீட்சை விதியெல்லாம் கடந்து நல்ல சிறப்பான ஜீவமுக்திக்கு தயாராக உள்ள உயர் மக்களுக்கெல்லாம் நாடி படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. பதினெட்டு ஆண்டுகள் அவரோடு கடந்து என் திருமண வாழ்க்கை இதெல்லாம் முடிவு கூட என்னுடைய நாடி ஜோதிட விதிப்படி பார்த்து தான் என் திருமணத்தெல்லாம் முடித்தோம். என் திருமணத்தை முடிக்கும் காலம் எப்படின்னா 99 எனக்கு விவாக நிலை. அப்போ நாங்கள் வந்து என் கிரக ரீதியாக என்னுடைய ஜாதக விதிப்படி சிவந்த நிற பெண்ணை தான் மணப்பேன். அப்படிங்கிறப்ப நாங்கள் தேடும்போது ஒரு பொண்ணு கூட எங்கள் குலத்தொழிலில் தேடினா எல்லாம் கருப்பாக இருக்குது. ஏடா விதிக்கு மாறாக இருக்குது, இதெல்லாம் இருக்காதுன்னு தட்டிக்கிட்டே வந்து கடைசியில் நான் திருச்சியில் தான் வசிக்கிறேன். திருச்சியில் தென்மேற்கு திசையில் ஏர்போர்ட்டில் என் மனைவி, எனக்கு வரக்கூடிய மனைவி அங்கே இருக்காங்க. போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு நல்ல சிகப்பாக இருக்காங்க. அந்த சாமுத்திரிகா லட்சண அமைப்பு எல்லாம் இருக்குது. அப்போ தான் அந்த வீட்டில் நாங்கள் எங்கள் விதிப்படி சரியாக வருதேன்னு நானும் எங்கள் அண்ணனும் போய் முயற்சி பண்ணும்போது அங்கே பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஜாதகமோ ஏதோ அவங்கெல்லாம் ஒன்றும் செயல் இல்லை. அவங்க ஜோதிட ஈடுபாடே இல்லைன்னு சொல்லலாம். ஜோதிடம் நம்பிக்கை இதெல்லாம் பெருசாக கிடையாதுங்க அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. உண்மையில் நாங்கள் எண்ணியது எம்பெருமானுக்கு தெரியும். எந்த இடத்துல ஞானவான்களை தூக்கி போட்டால் அவங்களையும் சேர்த்து ஞானத்துக்கு இழுக்க முடியும், அவங்களையும் அஞ்ஞானத்திலிருந்து காப்பாற்ற முடியுங்கிறது எம்பெருமானுக்கு தெரியும், குருமார்களுக்கு தெரியும், ஞானிகளுக்கு தெரியும். அப்படித்தான் ஜாதகமே கேட்காமல் நான் முடிவு செய்தேன் கல்யாணத்தை. இவங்க தான் எனக்குரிய மனைவி. இன்னும் என் தங்கச்சி ஒன்று வந்திருந்தாங்க, கசின்னு, அண்ணியை பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்த பிறகு திரும்ப சில மாதங்கள் கடந்து தான் நாங்கள் அவங்கள முடிவு செஞ்சோம். உண்மையில் பொருத்தங்கள் எதுவுமே பார்க்காம நாடியில் உத்தரவு கேட்டு குருமார்கள் ஆசியோடு விவாகத்தை முடித்தோம். முடித்த பிறகு ஜோதிடனாக இருந்து நாம் மனைவிக்கு ஜாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு ரேகையை வைத்து திரும்ப இந்த நாடியில் ஆய்வு செய்து என் மனைவியின் ஜாதகத்தையும் ஊழ்வினையும் எடுத்து என் மனைவியினுடைய அந்த தசவித பொருத்தெல்லாம் செக் பண்ணும்போது ஞானிகள் அனைத்து பொருத்தத்தோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி பல விந்தைகளை சூட்சமாக பார்த்தீங்கன்னா
நாடியில் சீக்ரெட்டாக பர்சனலாக உள்ள விஷயம் இதை இப்படி அறிவுறுத்தியிருக்காங்க. இது மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இது மாதிரி குடும்பத்தார் வழியே நாங்கள் செக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உறுதி தந்திருக்காங்க. இது அல்லாமல் எங்கள் வழியில் தொடர்ந்து நாடிக்கு வந்தவர்கள், திருமண தடை கண்டவர்கள்லாம் பல வருஷம் பல பரிகாரங்கள் செய்து, பல சிறு தெய்வ வழிபாடு, பலி, மற்ற வழிகள் இதெல்லாம் போய் எந்த பலனும் நடக்காமல் தடைப்பட்டவங்கெல்லாம் ஆசான் ஞானிகள் வழியில் சொல்லி கேட்டு வந்து நாடி படித்தவர்கள் சில மாதங்களிலேயே, சிலருக்கு பரிகாரத்தெல்லாம் செய்வதற்கு முன்னேயே திருமணம் ஆனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது பல்லாயிரக்கணக்கில்னே சொல்லலாம். இப்படி உத்தரவுகள் பலருக்கு இந்த ரூபத்தில் வரும். அதனால் நாடி என்பது ஆகமமே பார்த்தோம்னா சில பேர்கள் சொல்லுவாங்க, நாடி ஜோதிடம் போனால் என்னையா இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு நசிக்கிறாங்க, அதுக்காக அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையில் ஆகமம் என்பது அன்னதானம், குருமார்களை சேவித்தல், முறையாக தர்ம வழி நடத்தல், இந்த அற்புதங்கள் நிறைந்தது தான் நாடி. இந்த அதிசயங்கள் நிகழ்ந்தது. ஏன்னா தீட்சா விதிப்படி போகிறவங்களுக்கு தீட்சை உபதேசங்கள் தருவாங்க. ஆனால் குரு மார்க்கம் ஞான மார்க்கம் தொடரும் அன்பர்களுக்கு அதிகம் குருவை தான் சுட்டி காட்டுவாங்க. அப்படி நாங்கள் சுட்டி காட்டிய இப்படி சுவடி வழியில் வந்த உயர் குருமார்கள்னு சொல்லும்போது கடந்த 30 ஆண்டு காலமாக, ஏன்னா 18 வருஷம் நான் இப்போ வெளியில் வந்து 12 வருஷம் ஆகுது. இப்படி 30 ஆண்டு காலமாக எங்களுக்கு தெரிஞ்ச நாடியில் நல்ல அவதார புருஷர், உயர் ஞானி அப்படின்னு சொல்லும்போது துறையூர் ஓங்கார குடிலாசான் நமது குருநாதர் ஆறுமுக அரங்க மகா தவசியை தான் சொல்லியிருக்காங்க. குருவை பாரு, ஆசி பெற்றால் போதும், அவரிடத்தில் தர்மத்தில் இயன்ற உதவி செய்தால் போதும், குரு ஆசி, குரு கடைக்கண் பார்வை, ஓங்கார குடிலின் தொடர்பு, குடிலினோட அமுது, இதெல்லாம் உண்டு வந்தாலே போதும், வினை நீங்கும். தடை இல்லாமல் தடைப்பட்ட திருமண தடை விலகி உடன் திருமணம் நடக்கும். புத்திர வரம் இல்லாத சோடை கண்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். உடல் பிணி கண்டு துன்பப்பட்ட மக்களுக்கு பிணி விலகி ஆரோக்கியம் சடுதி பலங்காணும். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த அத்திரை டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அத்திரை டிவி ஆசான் அரங்கருடைய நமது குருநாதருடைய உயர் சேவையில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த டிவி இன்னும் மேன்மேலும் உலகோருக்கு நல்ல செய்திகளை கொண்டு சென்று இது போன்று ஞான செய்தி, உலகோரை வழி நடத்தக்கூடிய உயர் செய்தியெல்லாம் தந்து மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு நானும் ஞானிகள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.